பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட இந்த பி வித் ஜீசஸ் என்கிறதான இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. வேதத்திலே அநேக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள் மாத்திரம் வேதத்தில் எழுதப்படவில்லை. சில வார்த்தைகள் நம்மளை உடைக்கவும், நம்மளை கர்த்தருடைய வழியிலே சீராய் நடப்பதற்காக எச்சரிப்பின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, கவனமாய் நடப்பதற்காக. அதில் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு குருவினா ரொம்ப பிடிக்கும். குருவியை பார்த்தாலே இவன் அந்த நெல்லை போடுறதும், தண்ணி வைக்கிறதும், வீட்டில் ஒரு கூடு கட்டி வைக்கிறோம், அந்த டப்பாவை தொங்க விடுறதும், ரொம்ப குருவி மேலே பாசமாக இருக்கிறான். ஒரு நாள் அந்த குருவி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இவன் கையில் உட்காருது. இவன் அதுக்கு அந்த நெல்லை கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவை என்ன செய்யுது, அந்த குருவி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அவன் தலையில் உட்கார பழகிருச்சு. தலையில் உட்காந்து போகுமா. அப்போ கொஞ்சம் நாட்கள் கடந்து போகும்போது என்ன நடக்கு அப்படின்னா, அந்த குருவி அவன் தலையில் கூடு கட்ட ஆரம்பித்து விட்டது. அவன் கொஞ்சம் இடம் கொடுக்குறான். அதுக்கு அந்த பறவை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அவன் தலைகளுக்குள்ளே கூடு கட்டி அது என்ன செய்யுதுன்னா, தினமும் அதிலே வாழ பழகிருச்சு. குருவி இருக்கிற இடத்துல என்ன மனமாக இருக்கும். அந்த குருவி அது சாப்பிட்டுட்டு கழிவுகளை அவன் தலையில் போடுது. இப்படி அந்த தலைக்குள்ளே கூடு கட்டி இருக்கும்போது அவன் தலையில் நாற்றம் எடுக்கிறது. இந்த நாற்றத்தினால யாரும் அவன் கூட சேர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன்கிட்ட வந்தாலே இந்த குருவியுடைய அந்த கழிவு நாற்றம் எடுக்குதுன்னு சொல்லி யாரும் அவன்கிட்ட சேர மாட்டாங்க. அப்போ தான் உணர்றான், குருவி எவ்வளவுதான் நமக்கு பிடித்ததாக இருந்தாலும் கூட அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால, அது ரொம்ப பக்கத்தில் வைக்கிறதுனால யாருக்குமே அது பிடிக்க மாட்டேங்குது. அது இடத்துலேருந்து வருகிற அந்த அசுத்தங்கள் அது நம்மை நாமே அதை கெடுத்து கொள்கிறதா இருக்கிறது என்று சொல்லி அவன் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த குருவியை விரட்டி விடுகிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற பாவங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், அதை பண்ணும்போது ஜாலியாக இருக்கலாம். இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, வாலிப வயதில் இதெல்லாம் பண்ணுறது தானே, இதில் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பாக எண்ணப்படுகிறவைகள் நம்ம செய்யவே கூடாது. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? அவன் நம்முடைய ஆத்துமாவை கொலை செய்கிறான். நம்முடைய ஆத்துமா ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம் செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், நம் பேசுகிற வார்த்தைகள், நம் செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். அதை நாம் புரிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கணும். இயேசுவோடு கூட நடப்பது முக்கியமல்ல. அநேக காரியங்கள், பிசாசுடைய காரியங்கள் நமக்குள் வராமல் நம்மை காத்து கொள்ளணும். அதுவும் மிக அவசியம். இன்னைக்கு நம்ம அநேகர் தேவனோடு கூட நடக்கிறோம்னு சொல்கிறோம், தேவனோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துடுறோம். பாவத்தில் செல்ஃபோனில் இருக்கலாம், இல்லை யாரோடு பேசுகிறதா இருக்கலாம், இல்லை யாரோடு கூட பழகிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம், பிசாசுக்குரிய காரியங்கள், இச்சையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பண ஆசையாக இருக்கலாம். அது நமக்குள்ளே இருக்குதா? இடம் கொடுக்காதீங்க. பிசாசு முதல்ல வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம், அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்கலாம், மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் நாட்கள் கடக்கும்போது அவன் தன்னுடைய சுய ரூபத்தை உங்கள் மீது காட்டும்போது உங்களால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவான், உங்களை அடிமைப்படுத்துவான். ஆரம்ப காலங்களில் கேம் விளையாட நல்லா தான் இருக்கும். அது போக போக அது இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். புகையில் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு போதையை கொடுக்கும்போது நல்லா ஒரு கெத்தாக இருக்கும். ஆனால் நாட்கள் கடக்கும்போது அது உங்களை அடிமைப்படுத்தும். உங்களை அடிமைப்படுத்துறது மாத்திரமல்ல, அநேகரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த போதைப் பொருள் இல்லை அப்படின்னா அவங்களால இருக்க முடியாதான், செத்துடலாமாங்கிற எண்ணத்துக்கு கூட அவங்க போவாங்களாம். வாலிப வயதில் லவ் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். லவ் பண்ணுறதுக்கான வயது இது கிடையாது. கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு அநேக பிரேக்கப்னு சொல்லி நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. எதனால வந்தது? அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு அதினத்தின் காலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை நம்மளை சீக்கிரமாக துரிதமாக செய்ய வைத்து என்ன செய்கிறான்னா, ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துடுறான். இடம் கொடுக்காதீங்க. அவன் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்ம மேலே முழு ஆதிக்கத்தை செலுத்துவான், அடிமைப்படுத்துவான், அவனுடைய காரியத்தை செய்யும்படி செய்வான். கடைசியில் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்வான்னா கொன்று போடுவான். கவனமாயிருங்க. ஏசப்பாவோடு கூட நடக்கிறது நல்ல காரியம்தான். ஆனால் பிசாசுக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிமைப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை அவன் கொண்டுடுவான். கவனமாக இருங்க, கர்த்தரோடு இருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க.
எல்லாம் அவன் எங்கெங்க கொண்டு வரான் தந்திரங்கள் நமக்கு தெரியும். அந்த தந்திரத்தை அறிந்து அதை எதிர்க்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஆமென்.